ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன்னு பார்க்க போகிறீங்க. கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்குங்க. இது போக கருவேப்பிலையை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது போக ரோஸ்மேரி லீவ்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். வெட்டி வேர், வெந்தயம், வேம்பாலை பட்டைங்க. இதுதான் ஆயிலுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நம்மளுடைய முடி வேர்க்கால்களுக்கும் நல்ல குளிர்ச்சியை தரது இந்த பட்டை. இது ஜடாமஞ்சின்னு இது ஒரு வேருங்க. அது போக கரிசலாங்கண்ணியும் நான் எடுத்து நல்லா ட்ரை பண்ணி காய வச்சுருக்கேன். ப்ளஸ் அது போக செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் பார்த்தாவே தெரியும் நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஆஃப்டர்நூன் 1 o'clock. பட் அந்த எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ இன்னுமே இந்த இதாகலை, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. மேலே உள்ளது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. வீடியோக்காகவே நான் எண்ணெய் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் எல்லாமே நம்ம காய்க்க போகிறதில்ல. இது நம்ம ஆயிலில் வச்சு நம்ம இப்போ இந்த எண்ணெய் கூட எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ 3 நாள் வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் 3 daysக்கு அப்புறம் நான் எண்ணெய் எப்படி இருக்குங்கிறதையும் நான் ஒவ்வொரு நாளுமே அப்டேட் பண்ணுறேன். நம்ம எண்ணெய் ப்ரிப்பரேஷன் 3 days வெயிலில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அந்த எண்ணெயோட கலர் பாருங்கள். எண்ணெயில் நம்ம ரோஸ்மேரி ப்ளஸ் போட்ட வெட்டி வேர், வேம்பாலைப்பட்டை, நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்து போடணும். நம்ம போட்டது எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. எண்ணெயோட கலர் நல்லா டார்க்காக உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம தான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எல்லா எண்ணெயுமே ஃபில்டர் பண்ணிட்டோம். இதில் நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள். நல்லா ரெட் க்ரீஷாக இருக்கும் எண்ணெய், பிளட் மாதிரியே இருக்கும் பார்க்க. இதில் இப்போ நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 100 கிராம் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது போக இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஹெர்பல் எல்லா வேரும் இருக்கும். இதை நம்ம இது வேஸ்ட் ஆகாது. இது இன்னொரு டைம் கூட நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 மாதத்துக்குள்ளே தீர்ந்ததுன்னா மறுபடியும் இது கூடயே நம்ம எண்ணெய் மிக்ஸ் பண்ணி திருப்பியும் நம்ம 3 days வச்சு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா ரோஸ்மேரி, வெட்டி வேர், ஜடாமஞ்சி, வேம்பாலைப்பட்டை, அது போக கருஞ்சீரகம், கருவேப்பிலை, அது வெந்தயம், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, கொஞ்சம் நெல்லிக்காய் பொடி, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹெர்பல் ஆயில் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம்.